சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்திடம் கேட்கலாம். சம்பத், வணக்கம். தற்போது மழை மிகவும் கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் மக்களுக்கு எதுவும் பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நள்ளிரவு 1 மணி வரை சென்னை உட்பட 13 மாவட்டத்துக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கூடலூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது நள்ளிரவு 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இரவு 10:30 மணியிலிருந்து சென்னையில் பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை காமராஜர் சாலை, அடையார், மயிலாப்பூர், மந்தைவெளி, கிண்டி, அண்ணா சாலை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், நுங்கம்பாக்கம், சென்ட்ரல் என சென்னையின் பெரும்பாலான பகுதியில் காற்றுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்து வருகிறது. மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளான சேலையூர், செம்பாக்கம், மாடம்பாக்கம் போன்ற பகுதிகளிலும், பம்பல், குரோம்பேட்டை, அனகாபத்தூர், போரூர், பூந்தமல்லி, மதுரவாயில், மாதவரம் பகுதிகளிலும் மழையானது பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக சென்னையில் பல பகுதிகளில் இரவு பணி முடித்துவிட்டு வீடு திரும்பக்கூடிய பொதுமக்கள், அதாவது குறிப்பாக வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.